மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்கிறோம். திரும்பி வருவார். கர்த்தர் திரும்பி வருவார். அல்லேலூயா. ஆமாம், திரும்பி வரும்போது நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விதத்தில் இந்த பிரசங்கத்தை பண்ண போகிறோம். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் அல்லது உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள தெய்வ ஜனங்கள், மறுரூபமாக்கப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை அல்லது பரலோக வாசியாய் மாறுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு 7 கருத்தை சொல்லிட்டு, அதாவது திரும்பி வரும்போது அவரை சந்திக்கக்கூடிய நிலவரத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 7 கருத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லி தந்துட்டு ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இன்றைய தூதுக்கு நேராய் போவோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தால், யோவான் சுவிசேஷம் 20:19 வாசித்தால், வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவருடைய கிருபையினாலே உயிர் தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், அதாவது இப்பொழுது இருக்கிறதல்ல, ஒரு மரணம் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ஒரு மரணத்தோடு மறுரூபத்தின் அனுபவம், உயிர் தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம். அதனால் நீங்கள் தான் இந்த பாதையில் ஒவ்வொருவரும் நிச்சயத்தோடு, நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் உங்களுக்குள்ள நிச்சயமா அந்த நிச்சயம் இல்லாமல் போயிட்டீங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயம், நிர்பாக்கியமான நிலவரம். வேதத்தில் சொல்லப்பட்டது போல இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷர்கள் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவளாய் இருப்பாள். அதனால நீங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு எந்த சபை அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நல்ல உங்களுக்கு நல்ல பரிசுத்த ஆவியோடு நல்ல வசனம் பேசுகிற ஒரு சபையின் அங்கத்தினராக இருந்து அந்த சபையின் அங்கத்தினராக இருக்கிற நீங்கள் பரலோகத்துக்கு போகிறத நிச்சயப்படுத்தி வாழ்ந்துக்கிடணும். அல்லேலூயா. ஆமாம், அது இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களை போல அல்லது நம்மளை போல மிகவும் வேதனையான ஆள் வேறு யாருமே இருக்காது. அல்லேலூயா. ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டு. அப்போ 2வது, தொட்டு உணரக்கூடிய அனுபவத்திலே அந்த உயிர் தெழுந்த மறுரூபத்தின் சரீரம் காணப்படும். 3வது வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 24:15 வாசிட்டு 25லிருந்து 32 வரைக்கும் வாசித்தான். லூக்கா சுவிசேஷம் 24:15 வாசிட்டு 25லிருந்து 32 வரைக்கும் வாசிப்பீர்களானால் அங்க வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வாசியா. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி மந்த இருதயம் உள்ளவர்களே. போதும், இந்த வேத பகுதிகளிலிருந்து அறிந்து கொள்கிறோம். சகலத்தை அறிந்து கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கும். முதல்ல ஒரு பூட்டி இருக்கும், உள்ள பிரவேசிக்க முடியும். இப்போ உள்ள இப்படி காற்று போல போறது போல போகினாலும் தொட்டு உணரக்கூடிய தன்மை அந்த சரீரத்துக்கு இருக்கும். ரைட்டா? அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் உயிர் தெழும் போது மறுரூபமாக்கப்படும் போது நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்னுணர்வு உள்ளதான அனுபவங்கள், பேச்சு திறமையுள்ள அனுபவங்கள், இவை எல்லாம் நமக்கு இருக்கும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சரியா? 4வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. 1 யோவான் 3:3 வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். 2வது வசனத்தை இப்ப வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, இப்ப 4வது என்ன? உயிர்த்தெழுதலின் அனுபவம் உடையவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் உடையவர்கள் அங்கவீனம் இருக்காது. நெட்ட குட்ட கருப்பு வெள்ளை கட்ட முடி நெட்ட முடி இப்படிப்பட்ட அங்கவீனங்கள் இருக்காது. அல்லேலூயா. இப்போ இங்கே நம்ம உலகத்தில் எடுத்து பாருங்க, எவ்வளோதான் இருந்தாலும் சில குருடர்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறகு, சில நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ள தாய் தகப்பனுக்கு குருட்டு பிள்ளைகள், சப்பானி பிள்ளைகள்லாம் பிறந்திருக்கு. நம்ம சபையை எடுத்து பார்த்தா சிலருக்கு செம்மறியாட்டு வால் மாய் முடி இருக்கும்.
இவ்வளோதான் முடி இருக்கும். எவ்வளோ சீவுனாலும் சரி, எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சாலும் இவ்வளோதான் முடி என்ன செய்யும் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் நீளமாக இருக்கும். சிலருக்கு அப்படியே என்ன செய்யும் குச்சி போல தான் இருக்கும், ஒரு பெரம்பு குச்சி மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீளமாக இருக்கும். அதை வச்சு இப்படி தடவி என்ன செய்வாங்க பார்த்துக்கிடுவாங்க, எடுத்து பார்த்துக்கிடுவாங்க. இந்த நீள முடி இருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்கலைன்னா, வீட்டுக்குள்ளே வச்சு தலை சீவ மாட்டாங்க. வீட்டுக்கு வெளியே இருந்து தலை சீவுனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முடி நீளமாக இருக்குன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே கண்ணாடிக்கிட்டே வச்சு முடி சீவுறாங்கன்னு சொன்னால் அவங்க குட்டை முடி உள்ளவங்கன்னு சொல்லி என்ன செய்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொன்னால் என்ன, 4 பேர் தெரிகிற விதத்தில் முடி சீவுறாங்கன்னா அவங்களுக்கு முடியை குறித்து பெருமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். 4 பேருக்கு தெரியாத விதத்தில் முடி சீவுறாங்கன்னா செம்மறி வாட்டு ஆள் மாதிரி முடி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அங்கவீனங்கள் இதெல்லாம் ஒரு அங்கவீனம் போல தானே. சிலருக்கு முடி நீளமாக இருக்குது, சிலருக்கு குறைவாக இருக்குது. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் கலரில் பாருங்கள், முகம் அழகாக இருக்கும் ஆனால் கலரில் கருப்பாக இருப்பாங்க. சிலருக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், இந்த சுண்டுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வெயிட்டு போட்டு வச்ச மாதிரி அது பிறப்பிலே பெருசாக அது ஒரு மாதிரி தொங்கிட்டு தாந்து கிடக்கும். சிலருக்கு எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். பல்ல பார்த்தீங்கன்னா 2 பெரிய மம்பட்டி பல், இந்த இது அதாவது காங்கிரீட் அல்லது டவல் மாதிரி அந்த மாதிரி கோர்வை மாதிரி என்ன செய்யும் பல் பெருசாக இருக்கும். வாயை திறந்துட்டா நமக்கு பயமாக இருக்கும். இந்த அணிலுக்கு எலிக்கு இருக்கிற பல் மாதிரி 2 பல், முன் பல் 2 பல், அது சிலருக்கு வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு பிற்பாடு சிங்கப்பல், தெத்து பல், இப்படி நிறைய வகையில் பல் இருக்குது. சிலருக்கு 35-40 வயசுக்கு மேலே பல் செட்டு ஒரு மாதிரி ஆகி இடவழியெல்லாம் பல்லில் விழுந்துடும். அழகழகாக இருப்பாங்க. நான் என் குடும்பங்கள்லேயே பார்த்துருக்குறேன். அங்கே சிலரை பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு மேலே ஒரு 150 கிலோ சைஸுக்கு மேலே, அதாவது 100க்கு மேலே செஞ்சுரி அடித்த மாதிரி 100-120 சைஸுக்கு வந்துடுவாங்க. சைஸ் அன்சைஸாக மாறிடும். இப்போ போகிற இடங்கள்லாம் நான் பார்க்கும்போது நல்ல வேடிக்கையாக சந்தோஷமாக இருக்கும். பாத்ரூம் எல்லாம் 1.5 அடி சைஸில் தான் ஒரு பிளாஸ்டிக் கதை வைக்கிறாங்க. நான் சில நேரம் நினைப்பேன், சில குடும்பங்களில் உள்ள தெய்வ பிள்ளைகள், நம்ம குடும்பங்களில் உள்ளவங்கெல்லாம் எப்படி இதுக்குள்ளே போவாங்க. அந்த சவுல் கெபிக்குள்ளே போனது போல தான் போனோம். நேரெல்லாம் போக முடியாது, இப்படி சைடு வாங்கி தான் போக முடியும். ஏன்னா நமக்கே அது ஒரு மாதிரி நெளிஞ்சு தான் போக முடியும். அப்படிப்பட்ட நிலவரத்தில் இதெல்லாம் ஒரு அங்கவீனம் தான். நம்ம நினைக்கிறது போல் என்ன செய்ய மாட்டேங்க, இது செய்ய மாட்டேங்க, அமைப்பு விட மாட்டேங்குது. அப்புறம் என்ன, இப்போ எல்லாருக்கும் 35-40 வயசானாலே முடி அது ஒரு பெயர்வு, கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு 30-35 வயசுலேருந்தே மற்ற மைய பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலை. முடி நரைக்கலையோ நீ என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நினைக்க வேண்டியதுக்கு. திடீர்னு ஒரு நாள் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நல்லா தெரியுது. நம்ம மேலே பார்க்க மாட்டோம்ல, அந்த தலையிலேருந்து முளைக்கிறத பார்ப்போம். அப்போ வாதுமை மரம் பூ பூத்து அப்படிங்கிற கணக்கில் வெள்ளை கீழே தெரியும். அப்போ நினச்சிடு, ஓஹோ இது மற்ற மைடப்பாயோடு இருக்கிற ஆள். இதெல்லாம் ஒரு விதமான அங்கவீனம் தான். நமக்கு என்ன செய்யுது தெரியுது, இதெல்லாம் ஒரு அங்கவீனம். அதனால தானே அவங்க கஷ்டப்படுறாங்க. பாருங்கள் எவ்வளோ வேதனை இருக்கிறதுனால. வாரம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் 2 நாளைக்கு முன்னாலே மைய அடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்னா என்ன செய்கிறாங்க, சனிக்கிழமையே மையெல்லாம் அடித்து எடுத்து ரெடியாக வேண்டியிருக்கு. இந்த பயலோட பாருங்கள் காலையில் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால் பாவம் அவன் 2 பேரும் இன்னும் முழிக்கவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து அவங்க 2 பேரும் இன்னும் ரெஸ்ட்லேயே தான் இருக்கிறது போல இருக்குது. கூட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு 2 பேரையும் கடத்தி கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வந்திருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அங்கே இருக்கிற மற்ற இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை கவனித்து பாருங்கள். இந்த தலைமுடியெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கிறவங்க நேற்று இருந்தே முந்தானத்துலேருந்தே ரெடி ஆகியிருப்பாங்க. அவங்க அந்த ஆயத்தமாகிடுவாங்க. அப்போ அங்கவீனம் இருக்காது. நம்முடைய லைஃப்பில் 4வது அங்கவீனம் என்ன செய்யாது, இருக்காது. குட்டை நட்டை கருப்பு வெள்ளை அழகில்லை அப்படின்னு நாம் எப்படி இருப்போம்னா அவரை போலவே இருப்போம். அல்லேலூயா. ஆமாம். இப்போ வயிறு எத்தனை வருஷமாக நான் அடிக்கடி இப்போ பிரசங்கத்தில் சொல்லுவேன், எனக்குமே அப்படி தான் வயிறு கொஞ்சம் இதாகிட்டு தான் இருக்குது. 10-14 மாதம் வயிறெல்லாம் இருக்குது. சிலருக்கு 8-9 மாதத்தில் சில சகோதரமார் குழந்தையை பெற்று வயிறெல்லாம் கரெக்ட் ஆயிரும், பெல்ட் போட்டு கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் எத்தனையோ ஆம்பளைகளுக்கு வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மாதம் தாண்டி 12, 13, 14, 15 மாதம் சைஸ்லலாம் இருக்குது. நான் சில நேரம் என் வயிறை பார்த்து எனக்கே பயமாயிரும். நம்ம வயிறு தானா, நம்ம உடம்பு தானா இப்படி இருக்குன்னு வயிற்றை பார்த்தே பயிர்வேன். நான் சிலருக்கெல்லாம் மரணம் வந்தது ஒருவேளை திடீர்னு ஒரு நாள் அவங்க வயிற்றை பார்த்து தான் பயந்து இறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா முன்னொரு காலத்தில் வயிற்றுக்காக ஓடினாங்க, இப்போ வயிறு தொப்பை குறையிருக்கா என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. இப்படி பல விதமான சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் அந்த அங்கவீனத்தோடு இருக்குது. இதெல்லாம் எதோடு இருக்குன்னா அங்கவீனம். அடுத்த வியாதி, பலகீனம்.
இதெல்லாம் நம்முடைய லைஃப்பில் இருக்கிறதான ஒரு சரீர பலகீனம் தான். இன்றைக்கி இருக்கிற எடுத்து பார்த்தா சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எத்தனையோ விதமான கேன்சர், எத்தனையோ விதமான வியாதி பலகீனம், கிட்னி சுருங்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20-24 வயசு ஒரு சகோதரி கூட முதுகெலும்பு சுருங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, முதுகு வலி. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அங்கவீனம் போல. சரீரத்தின் அவயங்கள் பலட்சியப்படும், இருதயம் இதாகிருது, ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு என்னெல்லாமோ பிரித்து வச்சிருக்கிறாங்க. டாக்டர் வேறு வழியே கிடையாது. அல்லேலூயா. அங்கவீனம், பயங்கரமான அங்கவீனங்கள் சரீரத்தில் காணப்படுது. கால்வலி, கால் எலும்புக்குள்ள ஓட்டை, முதுகு எலும்பில் 2 எலும்பு தேஞ்சி டப்பா சுருங்கி கிடக்கு, இப்படி நிறைய அங்கவீனங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ப்ரெஷர், சுகர், சால்ட்டு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த அங்கவீனங்கள் பரலோகத்தில் உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. பிரசங்கம் புரியுதா? ஆண்டவராக இயேசப்பா திரும்பி வரும்போது பரலோகவாசியாய் ஒரு தேவனுடைய பிள்ளை மாற்றப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க சரீரம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இப்போ ஒரு அங்கவீனமான சரீரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். 50 வயசு ஆயிட்டுனாலே பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் 40 வயசு, 35-40 வயசுலேயே அவுட்டு. அதுக்கு முந்தைய கிட்னிலாம் சிலருக்கெல்லாம் மற்ற பாம்பு போட்டு கல்லெல்லாம் உடைக்க வேண்டியது இருக்குது. சிலருக்கு ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்ட், ஓப்பன் சர்ஜரி இப்படியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பெரிய பிரச்சனைகள் இருக்குது. காலுக்கு முட்டுக்கு வலிக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. சிலர் தைல டப்பாவோடு திரியிறாங்க, மூக்கில் மற்ற விக்ஸ் டப்பாவோடு திரியிறாங்க. இப்படி இதெல்லாம் அங்கவீனத்தோடு சேர்ந்தது. அல்லேலூயா. முதல்ல எழுத்தின்படி நம்ம அழகு அந்தஸ்துக்குரிய அங்கவீனத்தை பார்த்தோம். இப்போ சரீரத்தினுடைய அங்கவீனமாக பார்க்கும்போது வியாதி, பலகீனம், இப்படியெல்லாம் கஷ்டப்படும். இந்த நிலவரம் பரலோகத்துக்கு போன பிற்பாடு அல்லது உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் என்ன செய்யாது? இருக்கவே என்ன செய்யாது? இருக்காது. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்ம வாஞ்சிக்கணும், இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ திரும்பி வரும்போது நம்ம எப்படி இருந்தால் அந்த அனுபவம் கிடைக்கும்னு நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம சபையில் எடுத்து பார்த்தா சிலருக்கு சுகர்னால காலில் புண்ணு, விரல் எடுக்கிற அனுபவம். சில இடங்களுக்கு போனால் சில நல்ல திடகர்த்தமாக இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு விரல் எடுத்தாச்சு, இன்னும் ஒரு விரல் பெருவிரல் வியாதிப்பட்டு எடுக்க வேண்டிய நிலவரம். இதெல்லாம் ஒரு அங்கவீனத்தை தானே காட்டுது. அல்லேலூயா. ஆமாம், பெரிய வேதனையான விஷயம். சுகர் இருக்கிறவங்க பாத்ரூமில் போகும்போது காலு தண்ணி, அந்த பாத்ரூம் தண்ணி படாமல் பாதுகாக்க வேண்டியது இருக்குது. வியாதிப்பட்டுட்டுனா அதை சுகமாக்க முடியலை. இப்படி பல விதமான நிலவரங்கள் இந்த பூமியில் காணப்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாம் இருக்கிறாங்க. திடீர்னு தலை கிடினஸ் ஆகுது, திடீர்னு ப்ரெஷர் ஏறி கஷ்டப்படுறாங்க. இப்படியெல்லாம் இந்த நாட்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா சரீரத்தில் அங்கவீனங்கள் காணப்படுகிறது. அப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியங்களில் இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவியங்களிலே நம்ம அங்கவீனமற்றவர்களாக ஆரோக்கியமானவர்களாய் வாழ்வதற்கு ஏற்ற இடம் பரலோகம். அதற்கு உயிர்த்தெழுதலும் மறுரூபத்தின் சரீரம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அதனால தான் பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத வீடு நமக்காக இருக்கிறது. 5 வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 7:16, வெளிப்படுத்தின விசேஷம் 7:16, 21:4 வாசித்தா. வெளிப்படுத்தல் 7:16, 21:4 வாசித்தா. வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அப்போ பசி தாகம் இல்லாத ஒரு சரீரம். எப்படி? பசி தாகம் இல்லாத சரீரம். உங்களுக்கு பிரசங்கம் புரியுதான்னு கேட்டுருவோம். பிரசங்கம் புரியுதா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்சே இருக்கு? அதை கேட்டுக்கிடுவோம். அல்லேலூயா. இப்படி ஒரு சரீரத்தில் வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. இப்போ பசி தாகம், ஒரு டீ குடிக்காட்டா டயர்டாயிரும், ஒரு டீ குடிக்காட்டா டயர்டாயிரும். சாயங்காலம் ஆச்சு ஒரு வடை தின்னு ஒரு டீ குடிச்சாச்சான் சிலருக்கு ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாம் நல்ல வரும். பசி தாகம். அல்லேலூயா. சில குடும்பங்களில் டீக்கு சண்டை நடக்கும். நீ என்ன நீ போட்டா என்ன, ஒரு டீ தானே நான் கேட்டேன், அது இன்னைக்கு நல்லா உங்களுக்கு என் நல்லாவோ நார்ன இவ்வளோ நாள் நீ நல்லாவா போட்டு இருந்தா ஒரு டீ அங்கே சூடுக்கு ஒரு சீனியை போட்டு அரை சீனியை போட்டு தர வேண்டியதானு கேட்பாங்க. இல்லையா? சிலர் டீ குடிக்கிற அந்த இது உள்ளவங்க எந்த கடனி இருக்காது, அந்த கிறுக்கு உள்ளவங்க டீ டேஸ்ட்டாக குடிக்கிறவங்க தான் நல்ல கடையில் போய் சும்மா குடிப்பாங்க. மற்றபடி உள்ளவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த டைம் வந்த உடனே சூடாக கொஞ்சம் போல் தண்ணியில் பாலை சேர்த்தாலும் சரி, வேறு எப்படி சேர்த்தாலும் சரி, அங்கே ஒரு டீயை போட்டு என்ன செய்யணும்? குடிக்கணும். பசி தாகம். சில குடும்பங்கள்லாம் சிலர் சாப்பிட்டு 10-50 வருஷம் உயிரோடு இருந்துருப்பாங்க. உண்மையிலே அந்த வீடுகளில் போய் பார்த்தா அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கே அவங்களுக்கு நம்மெல்லாம் ரிவார்டு கொடுக்கணும். அல்லேலூயா.
ஆமாம், இறைச்சியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, மீனாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இன்னைக்கு மீன் சரியாக செதில் எடுக்க தெரியாமல் வைக்கிற குடும்பங்கள் இருக்குது. இறைச்சி சரியாக கழுவி வைக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க. இறைச்சி வாசனையே இருக்காது. அது காலையில் வச்ச இறைச்சி ராத்திரி அப்படியே தான் வரும், சூடாக்கி கூட கொடுக்க மாட்டாங்க. அதையோடி வச்சு தின்னு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வேறு வழி கிடையாது, அதாவது இருக்குதேன்னு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அந்த பசி தாகத்தினால உண்டாகிறது. அல்லேலூயா. நல்லா ருசிகரமாக நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகிறவங்கெல்லாம் இதை என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. டீ எல்லாம் குடிச்சு பார்ப்பாங்க, ஒரு மாதிரி இருந்துன்னா அந்தால நைஸாக கொண்டு போய் வாஷ் பேஷனில் ஊற்றிடுவாங்க. நீங்கள் உடனே என்ன பார்க்கக்கூடாது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா பசி தாகம். அந்த டைமிங் வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உடனே டீ. சிலர்லாம் ஒரு நாளைக்கு 10 டீ குடித்து வாழ்க்கையை கடத்திடுவாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க. டீ ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு டீ கடை தான் கூடிக்கிட்டே இருக்குது. டீ கடை குறையவே இல்லை. தேசத்தில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக இங்கேருந்து வள்ளியூர் போயிடுவாங்க, டீ குடிக்கிறதுக்காக அங்கேருந்து ஜெய்சன் போயிடுவாங்க, டீ குடிக்கிறதுக்காக இங்கேருந்து காவக்கணவர் தாடி எஸ்ஏவி போயிடுவாங்க, டீ குடிக்கிறதுக்காக ஏர்போர்ட் போயிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க கூட்டங்கள், கும்பல்கள்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு டீ குடிக்கிறதுக்காக. நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் நினச்சிடக்கூடாது. டீ குடிக்கிறதுக்குன்னே இப்படி விலகினப்பட்டவங்க இருக்காங்க. வடை தின்னதுக்குன்னு ஒரு கூட்டம் ஓடுற ஒரு கூட்டம் இருக்குது. இங்கேருந்து பார்வதிபுரம் சுங்காங்கடை தாண்டி போயிடுவாங்க, எங்கே ஜேஜேக்கு போயிடுவாங்க டீ இது வடை தின்னதுக்காக. அப்படியெல்லாம் போகிற கூட்டங்கள் இருக்கிறாங்க. பலார டேஸ்ட் இதெல்லாம் எதை அடிப்படையாக வைச்சுன்னா பசி தாகம். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் பசி தாகம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தின் தன்மையிலே இந்த பசி தாகம் இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், பசி தாகம் இருக்காது. நீங்கள் பரலோகத்துக்கு போன பிற்பாடு என்ன வேணாலும் சாப்பிட்டு கொள்ள முடியும். ஆனால் பசியும் தாகமும் உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. சிலருக்கெல்லாம் அந்த பசி வந்துட்டுனா டென்ஷன் ஆயிடுறாங்க. சுகர்காரங்களுக்கு டென்ஷன் கூடுதலுங்கிறாங்க. ஏன்னா அந்த பசி வந்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, ரொம்ப டென்ஷனாக என்ன செய்கிறாங்க, மாறிடுறாங்க. இதெல்லாம் இந்த பூமியில் தான். பரலோகத்தின் அனுபவத்துக்குரிய உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் பசியும் தாகம் என்ன செய்யாது, இருக்காது. இன்றைக்கு இருக்கிற அநேகர் வேலை செய்கிறது, உழைக்கிறது, ஓடா தேய்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த பசியும் தாகமும் தான் காரணம். பசியும் தாகம்லாம் வேலை செய்யாமல் நம்ம போகல ஜாலியாக என்ன செய்யலாம், சுற்றிட்டு தெரியலாம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாம், வேலைக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கிடந்து மனுஷன் லபன்னு அடிக்கிறான். வேறு எதுக்குமே கிடையாது. உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்று சோத்துக்காக தான் கிடந்து கடக்கு புடக்குன்னு ஓடிட்டு கிடக்கான். ஆனால் உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தின் தன்மை என்று சொன்னால் பசி தாகமற்ற சரீரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசித்தார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. இந்த பசி தாகத்தோடு என்ன கொண்டு வந்து சேர்க்கிறோம். இங்க மரணம், அலறுதல், கண்ணீர், வேதனை, துக்கம் ஒண்ணுமே அந்த சரீரத்தில் இருக்காது. அல்லேலூயா. ஆமா, இப்ப பாருங்க, சில பிள்ளைகளை கட்டி கொடுக்கும் போதே பெற்றோர் யோசிக்கிறாங்க, என் பிள்ளைய கண்ணு கலங்காம பாதுகாத்துக்கிடுவானா. பையங்களை கட்டி கொடுக்குறவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க, என் பிள்ளைய என் பையனை நல்லா பார்த்துக்கிடுவாளா, என் குடும்பத்தை பிரிக்காம. எந்த குடும்பத்தையும் பிரிக்கிற வேலையை செய்து யாருன்னா ஆம்பளைகள் கிடையாது. எந்த குடும்பத்தை பிரிக்கிற வேலையும் செய்யறது என் பக்கம் வலது பக்கம் இருக்கிற நீங்க தான் அதை செய்யறது. அல்லேலூயா. ஆமா, எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்தை பிரிக்கிற பவர் ஆண்டோடைய கிருபையினால அது சகோதரிமார்களுக்கு கொடுத்தது. அது ஆண்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அதனால உங்களை குற்றப்படுத்த முடியாது. நல்ல விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. எப்படி தான் பிரிக்கிறவங்களானாலும் கடைசியில் தாய் அப்படின்னு சொல்லி வயதான காலத்தில் உங்களை தான் நாங்கள் மேன்மையாக சொல்ல வேண்டியதுக்கு வேறு வழி கிடையாது. வேறு அப்படி சொல்லி நம்ம சொல்லலைனாலும் சோறு கஞ்சி உங்களுக்கு இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால உங்களை கண்டிப்பாக மேன்மையாக சொல்லி தான் ஆகணும். அப்படிப்பட்ட நிலவரத்தில் சொல்லும்போது இந்த உலகத்தில் வாழும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேதனை, துக்கம், கண்ணீர், கவலை எல்லாம் நம்ம கூட சேர்ந்தே பயணித்துட்டு போகுது. புலம்பல்கள். சில ஆண்களை எடுத்து பாருங்க, வாழ்க்கையில் புலம்பலாட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு 1 லட்ச ரூபா தேவை, 1.5 லட்ச ரூபா தேவை, 2 லட்ச ரூபா தேவைன்னா போன வாரத்துலேருந்தே அவங்க அழ ஆரம்பிச்சாச்சு. எப்படி இந்த 1 லட்ச ரூபா சேர்க்கறது, 2 லட்ச ரூபா சேர்க்கறது, அது இது அடுத்தது ஒரு 2 லட்ச ரூபா தேவை அப்படிங்கிறத போன மாதத்துலேருந்தே யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா தேவைங்கிறத 3 மாதத்துக்கு முன்னாலே யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்படி ஒரு புலம்பல், வேதனை, துக்கம் இதெல்லாம் நம்ம பயணித்துக்கிட்டு இருக்குது. நாளைக்குள்ள விஷயம் இல்லை, நாளைய தினத்தை குறிச்சே கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம எங்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அது 3 மாதத்துக்கு முன்னாலேயே கவலைப்படுறோம். எப்போ கொடுக்க வேண்டியது, நம்ம ஆகஸ்ட் மாதம் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு எப்போன்னா 4 மாதத்துக்கு முன்னாலே கவலைப்படுறோம்.
இங்கே ஒருத்தர் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பார்த்து பிரசங்கத்தை கேளுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இதெல்லாம் நம்ம இந்த சரீரத்தில் வாழ்கிறதுனால நடக்கிறது. உண்மையிலே சொல்கிறேன், அதான் முக்கியம். அல்லேலூயா. என்ன கவனிச்சு பாருங்கள், நாளைய தினத்தை குறித்து யோசிக்கிறதே கிடையாது. சிஸ்டர்ஸ் அடிக்கடி நமக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றை குறித்து கவலை, எனக்கு எது கவலை? அல்லேலூயா. நான் வேற இடத்துல வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. பிறந்ததுனால வாழ்கிறவன் கிடையாது, இந்த பூமியில வாழ்கிறதுக்காக பிறந்தவன் கிடையாது. இந்த உலகத்திலிருந்து வேற ஒரு உலகத்தில் வாழ்றதுக்காக பிறந்தவன். அல்லேலூயா. கவலை இல்லை. அல்லேலூயா. இங்கே போய் நம்ம ரூமில் போய் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தாள் கூட தாளாக இருக்கேக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ரூபா இல்லைன்னு எல்லாம் நினச்சிடாங்க. இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கவலை இல்லை. நேற்று ஒருத்தங்களுக்கு 150 ரூபா கொடுக்கணும், 50 ரூபா சில்லறையாக தான் புறக்கி கொடுத்தேன். சிஸ்டர்ஸ் வெளியே போயிருந்தாங்க. ஒரு 100 ரூபா தாலி என் கையில் இருந்தால் அந்த 100 ரூபாயோடு சேர்த்து 50 ரூபா சில்லறையும் பிறக்கி கொடுத்தேன். சாயங்காலம் ஆகும்போது கையில் ஒரு 200 ரூபா இருந்துச்சு. அதுக்கு கணக்கு போட்டு ஒருத்தங்க பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த 200 ரூபாயும் கையிலேருந்து போச்சு. இப்போ பைசாவே இல்லை. அப்போன்னா எனக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. அதை குறித்த பாரமே இல்லை. சரி, இல்லை, நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், நான் வேறு ஒரு உலகத்தில் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் என்ன செய்துட்ருக்கிறேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வேற ஒருத்தங்கெல்லாம் இப்படிப்பட்ட இடம் இருந்தால் இப்போ கெட்டணும், பறக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்கு சேர்க்கணும். இப்போ நம்ம அந்த யோசனையே கிடையாது. கெட்டுறதும் பறக்கிறதும் ஜோலை இருக்குன்னு பாருங்க. பிஞ்சு கிடக்கா, இதை குறித்து கவலையே கிடையாது. இது பிஞ்சாலும் சரி, பூனைகளுக்கு இது கொஞ்சம் எலி வரும் போல தெரியும், பூனைகளுக்கு வேலை. ஆனால் இதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அங்க வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அல்லேலூயா. 5வது, நம்முடைய வாழ்க்கையில பசி தாகம் இல்லை, வேதனை துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, புலம்பல் இல்லை. பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம வேணுங்கிறவங்க இந்த பாதையை பிடிச்சி போங்க, நல்லது. அல்லேலூயா. எண்ணி முடியாத போன்ற ஊழியர்கள் கூட பெரிய கவலையில் தான் இருக்கிறாங்க. தாத்தா கேட்டு, அப்பா கேட்டு, மகன் கேட்டு, இப்படி ஒரு பெரிய பரம்பரையே கேட்டுட்டு இருக்கிறாங்க. புஸ்தகங்களில் காணிக்கையை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கவலை தான் அவங்களுக்கு. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும். ஒரு பாரம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, 6 வேதத்தில் வாசிக்கும் போது லூக்காஸ் விசேஷம் 20:35-36 இதை நல்லா கேட்டுடுங்க. சரியா? லூக்காஸ் விசேஷம் 20:35-36 வாசியா. மறுமையையும் மரித்தோரின் எழுந்திருக்குதலையும் நல்லா கேட்டுடுங்க. மறுமையும் மரித்தோரின் எழுந்திருக்கிறதுலையும், அதாவது உயிர்த்தெழுதலும் மறுரூபத்தின் அனுபவம் இருக்கிறவங்க அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அங்க கல்யாணம் எல்லாம் நடக்காது. கல்யாண கார்டு அடிக்க மாட்டாங்க, பூப்புனிதல் விழா நடத்த மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த சுவாலியே அங்கே கிடையாது. எங்க பரலோகத்தில் அங்கே கல்யாணம் சம்பந்தமும் கிடையாது, மாப்பிள்ளை பார்க்குற வேலையும் கிடையாது, பொண்ணு பார்க்குற வேலையும் கிடையாது, பெரிய பிள்ளை ஆயிட்டாடி கொண்டாட்டமும் கிடையாது, பிறந்த நாள் விழாவும் கிடையாது. அல்லேலூயா. நினைவு, ஆள் இறந்துட்டாங்கிற நினைவு நாளும் கிடையாது. கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லாத ராஜ்யம். அல்லேலூயா. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மறுரூபத்தின் அனுபவம்னா கொள்வனையும் கொடுப்பையும் இல்லாத ராஜ்யம். இங்கே ஒன்றை பெற்றுட்டு இப்போ என்ன செய்ய வேண்டிய? ஆம்பளை பிள்ளையை பெற்றா ஒரு பையன் ஒரு தடவை சொன்னான், நான் 21 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன். எவ்வளோ பெரிய மேன்மையான பிரதிஷ்டை பார்த்தீங்களா? 21 வயசு வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ அவனுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஒரு பிள்ளையை பெற்று எப்படியும் அந்த பெற்றோருக்கு ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். எப்படியும் தன்னை போல பிறர் நேசினைமாய் தான் கஷ்டப்பட்டது போல் அதுவும் 2 பிள்ளைகளை பெற்று வயத்தை அறுத்து குடலை அறுத்து அதை கஷ்டப்பட்டு ஒரு 2 பிள்ளைகளை பெற்று வாழ்கிறது ஒரு சந்தோஷம் தானே. அல்லேலூயா. நிறைய பேர் நடிக்க தான் செய்வாங்க, சும்மா காட்டியும் தான் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம், வேதனை, என் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சும்மா தான் சொல்லுவாங்க. உண்மையில் அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய சகோதரிமாரெலாம் அழுது அப்படியெல்லாம் இருந்துன்னா இந்த உலகத்தில் தான் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்போ வைக்காங்கன்னா உண்மையிலே இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பரலோகம் என்று சொல்லுகிறது இதுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா.
கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா கவலையே இல்லாத வாழ்க்கை. அது எப்படி சொல்லலாம்? கமந்தா பூமி நிமிந்தாவானோ. எந்த பிரச்சனை இருக்கா, எந்த பிறந்த நாளும் கொண்டாடா, பிள்ளைக்கு துணி எடுக்கணுங்கிற கவலை கிடையாது, பொண்ணு பார்க்கணுங்கிற கவலை கிடையாது, மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற கவலை கிடையாது, குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை, பிரசவம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. பரலோகம் என்பது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லாத ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. ரொம்ப மேன்மை. உங்களுக்கு புரியுதான்னு தெரியாது, புரிஞ்சிற அளவுக்கு புரிஞ்சிடுங்க. அல்லேலூயா. அவன் இந்த புரிவிலே இது பிரச்சனையே இருக்காது, எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் கவலையற்றவர்களாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லி பரிசுத்த பவுல் ஒரு அருமையாக ஒரு அதிகாரத்தை எழுதுகிறார். இந்த அதிகாரம் எல்லாருக்கும் சொந்தமானால் சொந்தமாகாது. சொந்தமாக இருக்கிறவங்க பெரிய சிலாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. யாரை குறித்து யாருக்கும் கவலை இருக்கா, யாரை குறித்து யாருக்கும் பாரம் இருக்காது. எந்த விதத்திலும் பணம் சேர்த்து பொருள் சேர்த்து என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், என் பையன் இருக்கிறான், ஒரு பையன் இருக்கான், ஒரு பையனுக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 30 பவுனை சேர்க்கணும், 50 பவுனை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். பெந்தகோஸ்து அனுபவத்தில் நகை களத்தில் குடும்பம்னா என் பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது நான் ஒரு காரை வாங்கி கொடுக்கணும், 5 லட்ச ரூபா கையில் கொடுக்கணும், பேங்கில் ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணும். இந்த வேலையே இல்லை. 1000 கார்டு அடிக்கணும், 500 கார்டு அடிக்கணும், 300 கார்டு அடிக்கணும், விருந்து நல்லா வைக்கணும், மறுவீடு காணணும், அதுக்கு அதை வாங்கணும், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 9 தட்டத்தில் பொருள் எல்லாம் கொண்டு போகணும், நான் கொண்டு போகிற பொருள் பயங்கரமாக இருக்கணும். இந்த சுவாலியே இல்லை. அல்லேலூயா. பிரசங்கம் புரியுதா? பிரசங்கம் புரியுதா? இங்கே பிள்ளையை பெற்று கட்டி கொடுத்துக்கிட்டு இப்போ பேர பிள்ளைகளுக்காக சில பாட்டிமார் கடந்து லபலபண்ணி அடிப்பாங்க. அது ஒரு கூட்டம் கிடக்கு. பாட்டியும் தாத்தாவும் பேர பிள்ளைகளுக்கு கடந்து லபலபண்ணி அடிப்பாங்க. அது ஒரு கூட்டம் கிடக்கு. பாவம், அதுகளுக்கு மண்டை எழுத்து இதை தான் சொல்லுவாங்க நீ நினைக்கிறேன். தலை எழுத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த எழுத்து தான் நீ நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, அதுக்கு பிற்பாடு நிம்மதி இல்லாமல் கடந்து என்ன செய்யும், போராடிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒன்றுமே இல்லாத இடம் பரலோகம். பிரசங்கம் புரியுதா? அல்லேலூயா. ஆமாம், கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லாத ஒரு ராஜ்யம். அந்த சிலாக்கியம் பெற்றவங்க ஒரு பெரிய பாக்கியம்தான். உயிர்த்தெழுத பிற்பாடு கல்யாண கார்டு அடிக்க வேண்டியதில்லை, சடங்கு கார்டு அடிக்க வேண்டியதில்லை, பிறந்த நாளுக்கு கூப்பிட வேண்டியதில்லை, ஒரு தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்துட்டு போகலாம். அல்லேலூயா. ரைட். 7 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். உயிர்த்தெழுதல் மறுரூபத்தின் அனுபவத்தில் உள்ள சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு சொல்லி தரலாம்? இப்போ நம்ம உங்களுக்கு சில நேரங்களில் இதை சொல்லியிருக்கு. வானத்தில் நிறைய நட்சத்திர கூட்டம் இருக்கு. அந்த நட்சத்திரங்களில் நம்ம சூரியனை விட பிரகாசமான நட்சத்திரங்கள் இருக்கான். ஆனால் அது சூரியன் பூமியை ஒட்டி இருக்கிறதுனால அதனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைப்பதற்கு ஏற்ற விதத்தில் தேவன் படைச்சிருக்கிறான். ஆனால் சூரியனை விட வெளிச்சமான நட்சத்திரம் இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சம் பூமிக்கு வந்து சேர்றதுக்கு மாத கணக்கில் ஆகிரும் அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கு. இப்போ உதாரணமாக எடுத்துடுங்க, ஒரு டார்ச் அடிங்க, ஒரு குறிக்கப்பட்ட அளவுக்கு தான் அந்த டார்ச் வெளிச்சம் என்ன செய்யும் தெரியும். அதுக்கு மேலே அந்த வெளிச்சம் என்ன செய்யாது தெரியாது. ஆனால் இங்கே வெளிச்சம் இருக்குங்கிறத ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து கூட டெலஸ்கோப் பைனாக்குலர் வச்சு என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த வெளிச்சம் நமக்கு என்ன செய்யலை, வரலை. இது போல தான் நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் இருக்குது. இதை எதுக்கு சொல்லணும், அவ்வளவு தூரமான இடத்துல இருக்கிற நட்சத்திரங்களை தாண்டி இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்னு சொல்லும்போது இந்த உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு போயிடும். அல்லேலூயா. ஆமாம், நல்லா புரிஞ்சிடுங்க. இவ்வளோ தூரத்தில் இருக்க நட்சத்திரங்களையும் கடந்து ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் உயிர்த்தெழுதல் மறுரூபத்தின் அனுபவம் உடையவர்கள் நாம் அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு அனுபவத்தில் இந்த சரீரத்தின் தன்மை இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், இங்கேருந்து நம்ம இப்போ என்ன சொல்லலாம், சென்னைக்கு விமானத்தில் போகணுன்னா கூட 2 மணி நேரத்துக்கு முன்னால் இங்கேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னால் புறப்பட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்லேருந்து ஏறக்குறைய 5-6 மணி நேரம் ஆயிடும்.
விமானத்தில் போய் இறங்குறதுக்கு. அதுக்கு இப்போ இருக்கிற கார்லலாம் 8 மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்திடலான்னா சென்னைக்கு போய் சேர்ந்துடலாம். நீங்கள் திருவனந்தபுரம் போய் 1 மணி நேரத்துக்கு முன்னால் செக்கிங் பண்ணி அதுக்கு பிற்பாடு ஏர்போர்ட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருந்து விமானத்தில் ஏறி அங்கேருந்து இறங்கி 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வெளியே வந்து மறுபடியும் உங்கள் இடத்துக்கு போகிறதுக்கு முந்தி 7-8 மணி நேரம் ஆயிரும். இந்த 7-8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நம்ம நல்ல காரில் போனோன்னா கூட மெட்ராஸ் போயிடலாங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே ஆண்டவர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ களத்தோடு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் உயிர்த்தெழுதலின் மறுரூபத்தின் சரீரத்தின் தன்மைக்குரியவர்கள் ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த சரீரத்திலே காணப்படும். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க மிகவும் கவனமாய் வாஞ்சியோடு எச்சரிக்கையாய் இந்த பூமியில வாழுங்க. என்றைக்காயிலும் ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். தாயின் வயிற்றிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற குழந்தை முதற்கொண்டு இந்த பூமியில் இருக்கிற ஏழை எளிய வசதி உள்ளவங்க எல்லாரும் ஒரு மரணம் என்கிற கீவுல தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் மேல் அந்த சீட்டு விழும். அவங்க எவ்வளவு மருந்து வாங்கினாலும் சரி மருந்து வாங்கலனாலும் சரி என்றைக்காயிலும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் மருந்து வாங்கினாலும் சரி, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் சரி, மகா அலெக்சாண்டர் தன்னுடைய வாழ்க்கையின் மரண நேரத்தில் சொன்னதான கருத்து உங்க எல்லாருக்கும் தெரியும். 3 காரியத்தை செய்ய சொன்னார். தன்னுடைய சவப்பெட்டியில தன்னுடைய 2 கைகளும் வெளியே இருக்கிற விதத்தில் வெளியே இருக்க வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய சவப்பெட்டியை தன் தேசத்து மருத்துவர்கள் சுமக்க வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய சவப்பெட்டி சுமந்து போகப்படுகிற இடமெல்லாம் தான் சம்பாதித்த பணத்தை தெருவில் வீசும்படி சொன்னார். அந்த 3க்கும் காரணம் நான் பூமிக்கு வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை என்பதற்கு அடையாளமாய் கைகளை வெளியே வைக்க சொன்னார். என்னுடைய மருத்துவர்கள் உயிர்களை பாதுகாப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் 33 வயதிலே மரிக்கிற என்னுடைய ஜீவனை என்னுடைய உயிரை பாதுகாக்க என் மருத்துவர்களால் முடியவில்லை என்பதற்கு அடையாளமாய் மருத்துவர்கள் என்னுடைய சவப்பெட்டியை சுமக்க வேண்டும் என்று சொன்னார். நான் சம்பாதித்த பணத்தில் ஒன்றும் என் கூட வரல, பயனற்றதாய் மாறிவிட்டது என்பதற்கு அடையாளமாய் தெருவிலே பணத்தை வீச சொன்னார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளையிலே உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது முறை மனிதகுலத்தின் மீட்புக்காக மனிதாவரமாய் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை சரித்திரபூர்வமாய் உண்மை என்பதை நீ விசுவாசிக்கிறது உண்மையானால் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை மறுபடி என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்கிற வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஏதுவாய் ஆயத்தமாவீர்களாக. இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் திரும்பி வருவார். அல்லேலூயா. வேத புஸ்தகம் சொல்லுகிற ஏறக்குறைய 90% மேலான காரியங்கள் இந்த பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த பூமியில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் குறித்து, நடக்க போற சம்பவங்களை குறித்து ஆண்டவருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் எழுதி வைத்திருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து வருவார். நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா வருவார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி என்று சொன்னதை போல உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா என்கிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே திரும்பி வருகிற இயேசுப்பாவை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அவர் வரும்போது எப்படி இருந்தால் அவரை சந்திக்க முடியும்? சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின இது யோசுவாவுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், எபிரேயர் 9:12. யோசுவாவுடைய புத்தகம் 2:17, எபிரேயர் நிருபம் 9:12 வாசி. அப்பொழுது அந்த மனுஷன் அவனை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம். அதாவது எரிகோவுடைய மதியிலே அந்த அலங்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ராகாப் என்கிற அந்த ஸ்திரீயின் இடத்திலே 2 வேவுக்கால், இஸ்ரவேலில் உள்ள 2 வேவுக்கால் பிரவேசித்தார்கள். அவர்களை ஒரு ஜன்னல் வழியாக இறக்கி விடுகிறாள். அவளுக்கு நன்றாக தெரியும் இஸ்ரவேலர் கானானை சுதந்தரிக்க போறார்கள், எரிகோ நிச்சயமா அழிக்கப்படும் என்பது அவளுக்கு தெரிந்ததனால் அவர்களை இறக்கி விடும் போது அவளிடத்திலே, நீங்கள் வரும்போது என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு அடையாளத்தை எனக்கு தாங்கன்னு கேட்க.
அப்போ அவங்க ஒரு சிகப்பு நூல் கயத்தை அடையாளமாய் கொடுக்கிறார். நாங்க திரும்பி வரும்போது இந்த சிகப்பு நூல் கயிறு உன் ஜன்னல்ல இருக்கும். அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு, நம்ம அதை இப்ப பேசிட்டு போகல. எப்படி ஆயிலும் அடையாளமாகிய சிகப்பு நூல் நமக்கு தேவை. இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்களும் நான் அவரை சந்திக்கணுமானா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நீ ஏசப்பாவை சந்திக்க முடியாது. ஒரு பெந்தகோஸ்தே சபை பாஸ்டர் குடும்பத்தை சேர்ந்ததுனால நீ ஏசப்பாவை சந்திக்க முடியாது. ஒரு பெந்தகோஸ்தே சபையின் அங்கத்தினராய் நீ இருப்பதனால ஏசப்பாவை சந்திக்க முடியாது. உன் வாழ்க்கையில அன்றைக்கு ராகாப்புக்கு ஒரு சிகப்பு நூல் கயிறு அடையாளமாக இருந்தது போல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு எபிரேயர்கள் நிறுவம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசப்பா பரலோகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற மேன்மையான இடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு சிகப்பு நூல் கயிற்றின் அனுபவத்திலே அவருடைய ரத்தம் தேவைப்பட்டது. வாசிங்கள். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இந்த சிகப்பு நூல் கயிறு என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தன்மையை காட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க வேண்டுமானால் கிறிஸ்தவன் என்கிற பெயரில் வாழ்ந்ததனால் சந்திக்க முடியாது. எங்க அப்பா பாஸ்டர், எங்க அம்மா பாஸ்டர், எங்க அம்மா பாஸ்டருடைய மனைவி, எங்க குடும்பம் பாஸ்டருடைய குடும்பம், எங்களுக்கு அந்த சபையில நாங்க பரம்பரையா விசுவாசியா இருக்கிறோம் எல்லாம் முடியாது. கையில அடையாளம் இருக்கணும். அல்லேலூயா. அடையாளம் இருக்குமானா கண்டிப்பா சந்திக்க முடியும். இப்போ பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு சிகப்பு நூல் கயிறு நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சிகப்பு நூல் கயிறு இருக்குமானால் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஆமாம், சிகப்பு நூல் கயிறு இது நல்லா எடுத்துடுங்க. இது ஒரு 500 ரூபா தாள். சரியா? இப்போ ஒரு கருத்துக்கு சொல்லு, இது ஒரு 500 ரூபா தாள். நல்லா கேட்டுங்க. இந்த 500 ரூபா தாளில் நீங்கள் நாகர்கோயில இருந்து நல்லா புரிஞ்சிடுங்க, நாகர்கோயில இருந்து திருச்சி வரைக்கும் போக முடியும். அல்லேலூயா. எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் திருச்சி வரைக்கும் இந்த 500 ரூபா தாளை வச்சு என்ன செய்ய முடியும்? போக முடியும். எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் திருச்சிக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். நல்லா கவனிச்சிடுங்க. உங்கள் கையில் ஒரிஜினல் இயேசுவின் ரத்தம் இருக்கான்னு பார்த்துடும். இந்த 500 ரூபா தாளுக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 5 100 ரூபா தாள் இருக்குது, 5 100 ரூபா தாள் இருக்குது, 10 50 ரூபா தாள் என்ன செய்யுது இருக்குது. அப்படிதானா? 500 ரூபா தாளுக்குள்ள 25 20 ரூபா தாள் இருக்குது. அல்லேலூயா. இப்படி இந்த 500 ரூபா தாளுக்குள்ள இவ்வளவு விலை மதிப்புள்ள அனுபவம் இருக்கு. இந்த தாளை நல்லா கவனிச்சிடுங்க. என்கிட்ட இருந்து ஒருத்தன் கலாண்டுட்டு போனாலும் இந்த தாளுடைய மரியாதை என்ன செய்யாது? குறையாது. நல்லா கவனிச்சிடுங்க. இந்த தாளை இப்படி நான் கசக்கிட்டாலும் இந்த தாளுக்கு மரியாதை போகலை. இந்த தாள் ஒருவேளை இந்த ரூபா தாள் கீழே விழுந்து இந்த மழை காலத்தில் 4 பேர் சவுட்டிட்டு போய் அழுக்கப்பட்டாலும் இந்த ரூபாவுடைய மதிப்பு என்ன செய்யலை? அழுக்கா இருக்கிறதுனால குறையல. நல்லா கவனிச்சிடுங்க. இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற வஞ்சனையுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரோம், புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் உங்கள் கையில் இருக்கான்னு பார்த்துக்கிடணும். சும்மா நீங்கள் பெந்தகோஸ்தே அனுபவத்திலலாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இறந்தா பரலோகத்துக்கு போனோம், ஏசப்பா வந்து அவரை சந்திக்கணும், மறந்தே போகாதுங்க. அப்படி இல்லாமல் இந்த மார்க்கத்தில் நீங்கள் பைபிள் எடுத்து ஜோம் பண்ணுறது வேஸ்ட்டு. அதை விட பேசாமல் இதை கீழே வச்சுட்டு ஆண்டவர் அறியாமல் போய் கடனிடம் கிடச்சினா நல்லா வாங்கி எங்கெல்லாம் பேங்கில் எந்தெந்த இடத்துலலாம் லோன் தாராங்களோ அங்கே அலைஞ்சி பிறக்கி எங்கே யாரெல்லாம் நகை தாராங்களோ வாங்கி நல்லா தின்னுட்டு வாரது போல் செத்து சாகிறது நல்லது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் உன் கையில் இருக்க வேண்டிய திரும்பி வரும்போது ஏசப்பாவை சந்திப்பதற்கு உங்களுக்கு தேவையான அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடுங்க. எங்கள் ஊழியக்காரனை வச்சு தான் இப்போ பேசிட்டு போவேன். நல்லா புரிஞ்சிடுங்க. 500 ரூபா தாள், இந்த 500 ரூபா தாள் உங்கள் கையில் இருக்குமானா நீங்கள் கண்டிப்பாக நாகர்கோயிலேருந்து திருச்சிக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். 2 500 ரூபா தாள் இருந்தால் அரசாங்க பஸ்ஸில் நீங்கள் சென்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இது ஒரிஜினலான அனுபவம். அப்போ இந்த ஒரு தாள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிரயாணம் பண்ண முடியும். பயப்படாமல் பஸ்ஸில் ஏறலாம், பயப்படாமல் பிரயாணம் பண்ணி நீங்கள் திருச்சியில் போய் இறங்கலாம். அல்லேலூயா. திருச்சிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பயமே வேண்டியதில்லை. உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? 500 ரூபா இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், மிஞ்சி போனாதான் நம்ம ஆர்டினரி பஸ்ஸில் மதுரைக்கு போகிறதுக்கு ஒரு 150 200 ரூபாய்க்குள்ள ஆகும். மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு ஒரு 100 100 சில்லற ரூபாய்க்கு ஆச்சுன்னா 350 ரூபா போதா. 150 ரூபா உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கு இந்த இரத்தத்தின் வல்லமையை குறித்து நிறைய என் போன்ற ஊழியர்கள் பேசுவாங்க.
ஆண்டோடைய ரத்தம் சுகமாக்குற ரத்தம், அப்படி இப்படி பேசுவாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஒரிஜினலாக உங்ககிட்ட என்கிட்ட இருக்காடி பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கும்னு பேசுகிறாங்க. ஆண்டோடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிற தன்மையின் மேன்மை தெரியலை. எங்க ஒரு 500 ரூபா தாளுக்குள்ள 500 ரூபா தாள் இருக்குங்க. ஒரு 500 ரூபா தாளுக்குள்ள 2 200 ரூபா தாள், ஒரு 100 ரூபா தாள் இருக்கு. 25 200 20 ரூபா தாள் இருக்குது. 50 10 ரூபா தாளுக்கு தன்மை இருக்குது இந்த 500 ரூபா தாளுக்குள்ள. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை யாராலும் நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல, அனுபவிக்க முடியல. எப்படி வாழலான்னு பிரசங்கம் பண்றான் ஊழியக்காரன். எப்படி வாழலாம் நான் சொல்றேன். அப்படியெல்லாம் பேசுறவங்க சபையில போய் 10 பேர், இப்ப இருக்கிற சபையில இருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் 10 பேர் செல்போன் எடுத்து நோண்டிட்டு இருந்தா பிரசங்கம் பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணி தான் அது பிரயோஜனப்படுமான்னு விசுவாசி பாருங்க. அப்படி ஒருத்தர் 10 பேர் எப்படி வாழலாம், எப்படியும் ட்ரெஸ் உடுக்கலாம். ஏங்க இங்கே வரக்கூடியவங்க கண்டமேனிக்கு குட்டை நெட்டையுமா வாரது போல தெரிகிறது போல ட்ரெஸ் உடுத்துட்டு கிளவிகளில் இருந்து எல்லாம் வீட்டில் நிற்கிறது மாதிரி. இப்போ தான் வீடுகளில் எல்லாம் அரை நிற்கிறல, சகோதரிமாரெலாம் நிற்க பழகியாச்சு. எல்லாம் அரை கால் சட்டையில் நிற்கி, ஒன்றும் முழுசு கிடையாது, எல்லாம் அரை கால் சட்டை. எல்லாம் மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. இங்கேருந்து குறையுது, இங்கேருந்து ஏறுது. அல்லேலூயா. மொத்தமாக இனி ஒன்று ஒரே ட்ரெஸ்ஸில் நின்றோம். அப்படி வந்துடும். இப்படி எல்லாரும் வந்து இருக்கட்டான், பிரசங்கம் பண்ணட்டான். அல்லேலூயா. ஆமாம், பாவம் இல்லை, எப்படி வாழலாமே. வந்து உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க. பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இப்போ 2 பிஸ்கட்டை சாப்பிட்றோம். நீங்கள் இனி கொஞ்சம் பிரசங்க நேரத்தில் லஞ்சு மாதிரி எடுத்து வச்சு சாப்பிடுங்க. பாவம் இல்லையே. 10 பேர் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து பிரசங்கம் கேளுங்க. பாவம் இல்லையே. அப்படி தானே சொல்லலாம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வந்துட்டீடா எப்படி வாழலாம் அப்படின்னு தானே சொல்கிறான். ஆண்டோடைய ரத்தத்தின் தன்மைக்குள்ளே இருக்க எப்படி வாழலாம் அப்படின்னு தானே சொல்லலாம். நல்லா வந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து இப்போ எங்கே இருக்க ஆம்பளை பெண்கள், இப்போ பெண்களும் சேர்ந்து தானே அடிக்கிறாங்க. இப்போ இறந்து போனதில் 3 பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனும் இறந்துருக்கிறாங்க. தாயும் தகப்பனும் இறந்துருக்கிறாங்க. வாழலாமே. தண்ணி அடிச்சுட்டு உட்காந்தா நல்லா இன்னைக்கு காலையில் நல்லா பிரசங்கம் இருக்கிறான். பாடுற பருவ 3 வாரத்துக்கு பிற்பாடு பாடுற பிரசங்கம் திரும்பி வருவார். சொல்லுங்களா, எப்படி வாழலாமே. ஆண் பெண் இருபாலாரும் கலந்து உட்கார்ந்து இருங்களா. பார்க்கல லவ்வர்ஸ் உட்கார்ந்து சிலும் சபையில செய்கிற மாதிரி செய்யுங்களா. எப்படி இருக்கு நீ பார்ப்போம். எப்படி வாழலாம் நீ சொல்ற, நம்ம வாழ்ந்து பாருங்களா. இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த ரத்தம் புஸ்தக சுருள்ல சொல்லப்பட்டது போல ஒரு மனுஷனை வாழ வைக்கும். அல்லேலூயா. எப்படி உடுக்கலாம், எப்படி வாழலாம் அனுமதி கொடுக்காது. அது ஒரு டிசிப்ளின், ஒழுங்குக்கிறமான ரத்தம். அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு புஸ்தக சுருள்ல சொல்லப்பட்டது போல நீ எப்படி உடுக்கலாம், எப்படி இது செய்யலாம், எப்படி நகை போடலாம், எப்படி நீ ஸ்டைல் பண்ணலாம், எப்படியும் கொலுசு போடலாம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பெந்த கொலுசு தாய்மாரே வாங்கி கொலுசு போட்டிருக்கிறாங்க. என்ன சத்தம் கேட்குது, எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. போகுமான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்கிறேங்க, நகை போட்டிருக்கவங்களாம் உண்மையிலே சொல்ல தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. திருந்திக்கோங்க, டைம் வரும்போது மாற்றிக்கோங்க. போகுமாங்கிறது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. உங்களை கூட்டு போயிட்டா ஓகே, எந்த குறை. நான் வந்து வழியில் நின்று அதுவும் உங்களை தடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. உண்மையிலே சொல்ல தடுக்க மாட்டேன். போகுமாங்கிறத மட்டும் கவனிச்சிடுங்க. அல்லேலூயா. போகிறது பொறுத்த வரைக்கும் எனக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் மன்னிக்கிற தன்மை இருக்கிறது. தாய் தகப்பனை மன்னிக்க முடியலை, பிள்ளைகளை மன்னிக்க முடியலை, புருஷனை மனைவி மன்னிக்க முடியலை, மனைவியை புருஷன் மன்னிக்க முடியலை, பெற்றோரை பிள்ளைகள் மன்னிக்க முடியலை, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியலை, ஊழியக்காரங்க விசுவாசியை மன்னிக்க முடியலை, விசுவாசியில் ஊழியக்காரங்க மன்னிக்க முடியலை, சகோதர சகோதரிமார்களுக்குள்ள மன்னிக்க முடியலை. சொத்துக்கு சண்டை, அதுக்கு சண்டை, இதுக்கு சண்டை. ஏங்க எனக்கு தெரியலைங்க. ஆண்டோடைய ரத்தம் மன்னிக்கிற ரத்தம், மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரத்தத்தின் தன்மையில் அநேகருக்குள்ள கசப்பு, பொறாம. எனக்கு தெரிஞ்சதுல சிலர் எல்லாம் பேசும்போது மற்றவங்களை குறிச்ச குறையே பேசுவாங்க. ஒரு நாள் கூட நல்லது பேச தெரியாதவங்க இருக்கிறாங்க. எப்படி சொல்லுவீங்க? என்ன ரத்தம் இருக்கு? இயேசுவின் ரத்தத்தின் தன்மை. வாயை துறந்தாங்கன்னா மற்றவங்களை குறிச்ச குறை மட்டும்தான் வரும். மற்றவங்க குறிச்ச குறை மட்டும்தான் தெரியும். ஆண்டோடைய ரத்தமா எனக்கு தெரிலங்க. உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு தெரில, எனக்கு தெரியவே இல்லை.
இயேசுவின் ரத்தம் மன்னிக்கிற ரத்தம், மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ரத்தத்தின் தன்மை இல்லையே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைக்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புக்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்துக்கு காரணம் என்ன? நீ எப்படி போக முடியும்? எனக்கு தெரியலை. அப்போ உன் கையில் இருக்க டூப்ளிகேட் ஒரிஜினல் நோட்டு இல்லை. ஒரிஜினல் நோட்டில் இந்த 500 ரூபா தாள் மாதிரி 1000 தாள் வச்சிருக்கலாம். அங்கீகரிக்க முடியாதுங்க. கடலை கூட வாங்க போக முடியாது. கடலை வாங்க போனால் கூட உன்னை கொண்டு போய் நையை புடைச்சி 2 கிட்டியை கலக்கி பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதியோடு உனக்கு தொடர்புக்கு அந்த கள்ள நோட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு உன்னை போட்டு பிச்சிடுவாங்க. ஒரிஜினல் ரத்தம் இருக்கானி பார். இப்பிரசங்கம் புரியுதா? உலகமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினான்னு சொல்லிட்டு இருக்குது. சரித்திரம் சொல்லிட்டு இருக்கு. ஈஸ்டர்னு ஒரு பண்டிகையை வைத்து லீவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அரசாங்கம். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் அந்த ரத்தத்தின் தன்மை இருக்கானி பாரு. அல்லேலூயா. நிபந்தனை மன்னிக்கும். சத்துருக்களை வரைக்கும் அந்த ரத்தம் நேசிக்கும். சத்துருக்களை வரைக்கும் அந்த ரத்தம் அது ஒரு கிரமமான ரத்தம். அந்த ரத்தத்துக்கு மன்னிக்கிற தன்மையை பற்றி சொல்லி கொடுக்கவே வேண்டாம். அந்த ரத்தம் உங்ககிட்ட இருந்தால் அந்த ரத்தமே சொல்ல, மன்னிச்சிக்கோ, மன்னிப்பை கொடு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரு. எங்கள் கடன்காரர்களுக்கு எனக்கு விரோதம் செய்தவங்களுக்கு நான் மன்னிக்கிறது போல, எனக்கு வேதனை கொடுக்கிறவளுக்கு நான் மன்னிக்கிறது போல. மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காத, பொய் அது. மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கசப்பு வச்சிருக்காத. மன்னிச்சிட்டேன்னு சொல்லி பழைய காரியத்தை பேசாத. நீலாம் அருவருக்கப்படக்கூடிய இடத்துல வாழ்றான்னு அர்த்தம். அதுக்கு அடையாளம். அல்லேலூயா. உண்மை ஒத்துக்க. வாழ்க்கையில் மாயமாலமா இந்த வாழ்க்கை வாழவே செய்யாது. ஒரிஜினலாக வாழு. இயேசுவின் ரத்தத்தின் தன்மை வாங்கிட்டு அந்த வெளிப்படட்டும். அல்லேலூயா. சிலுவை அண்டை போகிற மனிதன் கேட்கிற முதல் சத்தம், பிதாவே இவர்களுக்கு. ஏமாந்து போயிடாத. பெந்தகோஸ்து மார்க்கத்தில் இருக்கேன், வெள்ளை துணி கட்டியிருக்கேன், நகையை கலத்திருக்கேன், இல்லை 5 வருஷம் 10 வருஷம் ஜெபா சபையில் இருக்கிறேன், டிபிஎம் விசுவாசியாக இருக்கேன், ஃபுல் காஸ்பலில் இருக்கேன், எல்ஷடாயில் இருக்கேன், எங்கே வேணா இரு, எப்படி வேணா இரு, ரத்தம் இருக்கட்டு. நான் சொல்லுவேன், நம்ம சபையில் சிலருக்கு துர்ச்செய்தி கேட்குறதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியம். அவங்ககிட்ட சேர்ற ஒரு நாளும் நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அது ஒரு சிலர். நான் சொல்லுவேன், ஊழியக்காரன் அவங்கள விடுங்க, போட்டுப்பா. அவங்கக்கிட்ட சேர்ற கூட்டம், அவங்கக்கிட்ட பேசுகிற கூட்டம் என்ன தவறு உண்டோ அதை தான் பேசுவாங்க. தப்பே கிடையாது, நல்லது. அல்லேலூயா. தீமைக்காகவே பேசுவாங்க. நான் நல்லா சந்தோஷப்படுவேன். உண்மையில் சீரியஸாக சொல்கிறேன். திருந்தணும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். ஆண்டோட ரத்தம் தானே ஒரு மனுஷனை மாற்றம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனை மாற்றம். அவங்களுக்கே தெரியாது. அவங்கள தொடர்பு அவங்கள பேச்சு பழக்க வழக்கம் எல்லாமே யார் கூட இருக்கும்னா ஊருக்குள்ள இருக்கிற கெட்டவங்கிட்ட இருக்கும். அதான் கெட்டதான் கேட்பாங்க. அது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் கூடுமானால் இங்க நான் உண்மை அப்படியே பேசிட்டு இருக்கேன். உண்மையை பேசுகிறேன், நீங்கள் தப்பாக எடுக்க. இதனால குற்றம் அப்படிதான் இருக்கும். பாம்பு சட்டையை தான் கலத்துமே தவிர கேரக்டர் மாற்ற. நல்ல பாம்பு பேருக்கு என்னது? நல்ல பாம்பு கொத்துனா உயிரோடு இருப்பானா சாவானா? அது அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. மாறவே செய்யக்கூடாது, மாற்றமே இருக்கக்கூடாதுங்க. நல்லது தெரியவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு அனுபவம் இருக்குது. 2, இந்த இரத்தத்துக்குள்ள ஜாதி மதம் மொழி பாஷை இனம் வித்தியாசம் பணக்காரன் பட்சபாதம் இருக்காது. இந்த இரத்தத்துக்குள்ள என்ன இருக்காது? ஜாதி மதம் இனம் ஜனம் பாசம் பந்தம் இந்த பட்சபாதத்தின் அனுபவம் இருக்காது. ஏன் குடும்பம் அப்படியெல்லாம் அந்த இரத்தத்துக்கு தெரியாது. அல்லேலூயா. ஜாதி மதம் கிடையாது, மொழி பாஷை வித்தியாசம் கிடையாது, நாடு வித்தியாசம் கிடையாது, கலர் இன வித்தியாசம் கிடையாது, கிரேக்கன் என்று யூதன் என்றும் இல்லை. இந்த இரத்தம் பட்சபாதம் இல்லாத இரத்தம். அல்லேலூயா. இந்த இரத்தத்துக்கு என்ன கிடையாது? பட்சபாதமே கிடையாது. ஏழை பணக்காரங்க இல்லாதவங்க அழகு உள்ளவங்க அழகு இல்லாதவங்க ஒன்றுமே தெரியாதுங்க. கம்ப்ளீட்டாக தெரியாது. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துடுங்க. அதனால தான் நம்மெல்லாம் இதில் இருக்கிறோம். அல்லேலூயா.
பட்சபாதமே கிடையாது இந்த ரத்தத்துக்கு. அந்த ரத்தம் அவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக அன்பு கூறுற ரத்தம். நம்ம தான் உலகத்தில் பணத்தையும் பொருளையும் சொத்தையும் சுகத்தையும் அழகையும் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் வச்சு நம்ம நடந்துக்கிடுறோமே தவிர அந்த ரத்தம் அப்படிப்பட்டதாக பார்க்குறதே இல்லை. அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கிட்ட வர்ற எல்லாருக்கும் அந்த ரத்தம். இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியும். 500 ரூபா தாள், நல்லா கவனிச்சிடுங்க. பணக்காரனுக்கும் ஒரே 500 ரூபா தாள் தான், சரிதானா? ஏழைக்கும் இதே போல் ஆண்டோடைய ரத்தம் பட்சபாதம் இல்லாத ரத்தம். அல்லேலூயா. இந்த ரத்தம் இருக்காணி மட்டும் கவனிச்சிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணி வாழ பழகிடுங்க. கன்ஃபார்ம் இல்லாமல் வாழ்ந்துடவே செய்யாங்க. இந்த ரத்தத்தை குறித்து இன்னும் சொல்ல போனால், இந்த ரத்தத்தின் தன்மையை எடுத்து பார்த்தால் இந்த ரத்தம் மரணத்தை ஜெயித்த ரத்தம். சரியா? டைம் ஆகிறதுனால இன்னைக்கு முடிப்போம். நாளை அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து பேசிக்கலாம். மரணத்தை ஜெயித்த ரத்தம். ஜீவகாலமெல்லாம் அடிமைப்பட்டிருந்த மரண பயத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறது. இன்னைக்கு மரண பயம். எனக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. ஏன் சும்மா ஆஸ்பத்திரி போகாமல் இருந்து செத்து போயா? இதில் என்ன இருக்குது? என்ன இப்போ ஆஸ்பத்திரி போன ஒன்று மட்டும் பிழைச்சிடுறாங்களா? ஆஸ்பத்திரியிலேருந்து பாடி எடுத்துகிட்டு வராங்கல்ல, அப்படி தானே பிரதர்? எடுத்துகிட்டு வராங்களா ஆஸ்பத்திரியில்? ஆமாம், எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் என்ன சாக வேண்டியதானே? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மரண பயம் கிடையாது. என்ன பயம் கிடையாது? மரண பயம், செத்து போங்கிற எண்ணமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற எண்ணி முடியாத ஊழியக்காரங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. எண்ணி முடியாத ஊழியக்காரங்க மரணத்தை கண்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி இன்னைக்கு இயேசு சுகமாக்குறாருன்னு பிரசங்க பீடத்தில் பேசுகிறாங்க. வாழ்க்கையில் இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாங்க. உண்மையாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிடாங்க. பிரசங்க பீடத்தில் பேசுகிற நாங்கள்லாம் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிடுங்க. அப்படியே சொல்கிறேன், சாப்பாட்டுக்காக இந்த உலகத்து வாழ்க்கைக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினலாக ஆண்டோடைய இரத்தத்தின் தன்மை இருக்கான்னு தெரியாது. ஏன்னா மரண பயம். சும்மா பிழைப்புக்காக இயேசு சுகமாக்குறார், இயேசு விடுதலையாக்குறார், இயேசு ரட்சிக்கிறார். ஆண்டோடைய இரத்தம் மரணத்தை ஜெயிக்க வைக்கிற இரத்தம். மரணமே நேடுறா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்மை ஜெயம் எடுக்க வைக்கிற ரத்தம். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டோடைய ரத்தம் மரண பயத்தை நமக்குள்ள தராது, நல்ல நம்பிக்கையை தரும். ஆண்டோடைய ரத்தம் நமக்குள்ள ஒரிஜினலாக இருக்குமானா நமக்கு தெரியும். இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க, உங்கள் அப்பா அமெரிக்காவில் இருக்கிறான்னு வச்சுடுங்க, உங்கள் அம்மா அமெரிக்காவில் இருக்காங்கன்னு வச்சுடுங்க. நீங்கள் இந்தியாவில் வாழ்கிறீங்க. நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க? இந்தியாவில் வாழ்கிறீங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு பயப்படுவீங்களா? பயப்படுவீங்களா? உங்களுக்கு விசா எடுத்து உங்கள் அமெரிக்காவுக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் போவீங்களா? போக மாட்டீங்களா? போவீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்போ எங்கே இருக்குது? அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரர் எங்கே இருக்கிறார்? ஏன் பயப்படணும்? ஏன் மரணத்தை கண்டு பயப்படணும்? எத்தனை வயசான ஆள் ஆஸ்பத்திரி போகிறாங்க பிரசங்கிக்கிற ஊழியக்காரன். உங்களை சொல்லேன்னு நினைக்காங்க. எத்தனை ஊழியக்காரன் சாவை சந்திக்க விருப்பம் இல்லாமல் யோசித்து பாருங்கள். கண்களை மூடுவோமா கொஞ்ச நேரம்? நல்லா யோசித்து பாருங்கள். திரும்பி வருவார். உங்ககிட்ட ஆண்டோடைய ரத்தம் இருக்கான்னு பாருங்கள். ரத்தத்தின் தன்மை இருக்கான்னு பாருங்கள். ஒரிஜினல் அப்படியே யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் தன்மை நம்மள்கிட்ட இருக்குதா? எந்த வித்தியாசம் பாரபட்சம் இல்லாமல், கஞ்சாடை இல்லாமல், நிபந்தனையின்றி மன்னிக்கிற ரத்தமாய் அந்த இரத்தத்தின் தன்மை நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த இரத்தம் மரணத்தை ஜெயித்த ரத்தம். என்ன சாக்கு போக்கு சொல்கிறாங்க தெரியுமா? கள்ள நோட்டு சாக்கு போக்கு மாதிரி, கள்ளக்காதல் சாக்கு போக்கு மாதிரி அடுக்குறாங்க சாக்கு போக்கு. ஒரிஜினல் ஆண்டோட இரத்தம் மரணமே நேடாந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். ஓ ஷகரபாலங்கரமானா, ஓ ரபலங்கரமானா, ஷகதுனாயின மனாயிடபலங்கரமானா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம். மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம். மன்னிப்பை கொடுத்துருக்கிறீங்களா?
நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். உங்ககிட்ட பாரு, மற்றவங்களை குறித்து நன்மையை பேசுகிறியான்னு பாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மைகளை பேசுகிற ரத்தம். உங்ககிட்ட பேசுகிறவங்க நன்மைகளை பேசுகிறாங்களான்னு பாரு. உன் காது நன்மையை கேட்குற காதாக இருக்கான்னு பாரு. உன் காது மற்றவங்க குறைகளையும் மற்றவங்களுடைய தவறுகளையும் கேட்குறது போல் உன் காற்றை வச்சிருக்கிறேன்னா உங்ககிட்ட ஆண்டோடைய ரத்தம் இல்லை. நீ யாராக கூட இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம். உன்னுடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், நன்மையானவைகளை கேட்கிற ரத்தம். குறை சொல்கிறத கேட்டு கேட்டே வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடாது. அது ஆண்டோடைய ரத்தம் அல்ல, ஆண்டோடைய ரத்தத்தின் தன்மை அல்ல. நீ ஆண்டவர்கிட்ட போய் குறை சொல்லி பாரு, கேட்க மாட்டார். உன்கிட்ட அந்த ரத்தம் இருந்தால் குறை சொல்கிறதுக்கு ஆட்களே உங்ககிட்ட வரமாட்டாங்க. அவங்ககிட்ட போய் குறை சொல்ல முடியாது, அவகிட்ட போய் குறை பேச முடியாது. இன்றைக்கி உன் நெஞ்செல்லாம், உன்னுடைய இருதயமெல்லாம், உன்னுடைய மனதெல்லாம் குறை கேட்டே பழகிட்டு இருக்குது. குறைக்காகவே பேசுகிறா, குறைக்காகவே ஃபோன் எடுத்து பேசுகிறா. உன் ஃபோன் கால்கள் நிறைய நேரம் மற்றவங்கள குறித்த குறையை தான் பேசுது. அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவங்களை பற்றி உனக்கு தெரியுமா? ஆண்டோடைய இரத்தத்தின் தன்மைக்கு வா. இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தது நல்லது, போக முடியாத ஒரு ஆளாக மாறிடாத, வெக்கப்பட்டுருவா. சபையெல்லாம் உன்னை கொண்டு போகிறது. சபை கண்டிப்பாக தேவை. சபையின் அனுபவத்தில் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் போக முடியும். ஆண்டோடைய இரத்தம்னு சொல்லிட்டு ஏமாந்து போகாத சகோதரனே, சகோதரி. இனி ஒரு சந்தர்ப்பம் இப்படி ஒரு பிரசங்கம் கேட்குறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இன்றைய நாள் திரும்பி வருவ இயேசுவை நீ சந்திக்கணும். அந்த இயேசுவை சந்திப்பதற்கு உனக்கு ஒரு அடையாளம் தேவை. முதல் அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளம். ஷகரபலங்கரமானா ரிமானா ரிபபலங்கரமானா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எழுத்தின்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை, ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி இருந்தார்கள். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே சங்கார தூதனுக்கு அதிகாரம் இல்லை. எழுத்தின்படி ஆண்டவர் சொன்ன ஒரு ஆட்டின் இரத்தத்துக்கு அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடிந்திருக்குமானால், உண்மையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை சுகமாக்கும் என்று உன்னால் நம்ப முடிகிறதா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் பாதுகாக்கப்பட முடியும் என்று நம்புகிறாயா? ஷகரபலங்கரமானா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இரத்தத்தின் தன்மை இல்லை. கள்ள நோட்டு போல கள்ள காதலின் அனுபவத்தில் இயேசுவின் இரத்தத்தை நீ பயன்படுத்துகிறாய் ஒழிய, சொல்கிறாய் ஒழிய, ஒரிஜினல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்குள்ள இல்லை. ஒரிஜினல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்குள்ள இருக்குமானால், எழுத்தின்படி ஆண்டவர் சொன்னதான அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்களானால், ஒரிஜினல் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நிச்சயமாய் ஷகரபலங்கரமானா ஜீவகாலமெல்லாம் அடிமைப்பட்டிருந்த மரண பயத்திலிருந்து உண்டான விடுதலை உனக்கு கிடைக்கும். சத்ரு உன்னை தொட முடியாது. வியாதி வந்தாலும் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். சாக மாட்டான்னு சொல்லல. மரணம் உன்னை சந்திக்கிற நாள் உனக்கு சந்தோஷமாய் கர்த்தரை சந்திக்க முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.